ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. கப்பல் மாதிரி ஒரு வண்டி தானே கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்குன்னா டீசல் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆனால் ஒரு தரமான ஒரு ஹோண்டா சிட்டி தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணலாங்கண்ணா. வெறும் 37,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு. 39,000 கோட் பண்றேன்னா டீசல் வெஹிக்கிள்னா புல்லிங் பவர்லாம் வேற லெவல்னா. நம்ம கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 வரையும் அசால்ட்டாக போகும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருக்குது. 25,000 கோட் பண்ணுறேன்னா இதுவும் ஃபிக்ஸட் இல்லை. ஒரு சேனல் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. லோ மைலேஜ் ஒன்று ஒரு எஸ்யூவி மாதிரி இருக்கு. ஆமாங்கண்ணா, அதோட தம்பி நான் ஒரு ஆனால் இது வெறும் 2,45,000 தான் கோட் பண்ணுறேன். எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுண்ணா. ஜஸ்ட் எடுத்தால் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். 2 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. வெறும் 2,45,000 கோட் பண்ணுறேன். 35,000 கோட் பண்ணுறோன்னா இதில் இது வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸோ அது போக டாப் மாடல் வண்டி தாங்கண்ணா. எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் இந்த வண்டியிலேயே. வெறும் 1,20,000 கோட் பண்றேன்னா ஃபிக்ஸட் கிடையாதுன்னா நேரில் வாங்க. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல். இதுக்கு எவ்வளோ இது 2014 மாடல். பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஜெயம் கார்ஸ்ல இருக்குங்க. ஜெயம் கார்ஸ் உடைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் எப்பவுமே தனித்துவமா இருக்கும். அதே மாதிரி ரேண்டம் கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். குவாலிட்டியான கார்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜெயம் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, ஜெயம் கார்ஸ் திருப்பூர்ல இருந்து தாராபுரம் போற ரோட்ல கோவில்வழி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. ஜெயம் கார்ஸ் கோவில்வழி பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல இருக்கு. இந்த எல்லோ போர்டு இருக்குல்ல, கார் போகுது அந்த இடத்துல. ஸோ ஜெயம் கார்ஸுடைய 2 ஷோரூம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அவங்களுடைய ஒரு ஷோரூம் ஒன்று இருக்குது. திருப்பூரில் கோவில்வழியில் ஒரு ஷோரூம் இருக்குது. இங்கே உள்ள கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஊத்தங்கரையில், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நிறைய பேர் கார் வாங்கியிருக்கீங்க. நம்ம வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துலேயே 4 காருக்கு மேலே விற்றுருக்காங்க. ஸோ அத்தனை சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நம்புறீங்க, அங்கே ஜெயம் கார்ஸுடைய குவாலிட்டியை நீங்கள் நம்புறீங்க, கார் வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த வாகனமும் தரமாக இருக்கும். நல்லபடியாக அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மனப்பூர்வமாக நான் நன்றி சொல்கிறேன். நல்ல கார்களை தேடி போகிறோம். யூஸ்டு கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதையுமே திருப்திகரமாக சொல்ல முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை நல்ல கார்களை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தேடி பயணிக்கிறோம். நல்ல ஷோரூமாக போகிறோம், கார்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நல்ல கார்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரேட்டையும் குறைச்சி கொடுக்க சொல்கிறோம். திருப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயம் கார்ஸில் கார்களுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காம்படிட்டரான ப்ரைஸாக இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் லிஸ்ட்டும் சரி, நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு முழுசாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 20-30 காருக்கு மேலே இருக்குது. வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸை டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துருவோமா? வாங்கங்க, நம்ம ஜெயம் கார்ஸ் ஓனர் என்ன இருக்காங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம். ஊத்தங்கரையுடைய அப்டேட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். உங்களுடைய சப்போர்ட் நல்லா இருக்குனாங்க, அதை பற்றிலாம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படிண்ணா போச்சு? ஆனால் சூப்பர்ண்ணா, வீடியோ ரொம்ப அருமையாக போச்சுங்கண்ணா. ஸோ ஒரு 4-5 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஒரு 2-3 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகிருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுங்கண்ணா. ஸோ அதே மாதிரி நம்ம திருப்பூர் பிரான்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வண்டி அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குன்னா நீங்கள் 1-2 மெக்கானிக் வச்சு இங்கே தாராளமாக செக் பண்ணி பை பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ கார்களுடைய டீட்டெயில்ஸ் ஆனால் தாராளமாக நான் எல்லா வண்டியும் நம்ம பார்த்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, வாங்க. ஓகே, என்ன கார் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு? ஆனால் ரெனால் லார்ஜிங்ண்ணா. இது 2017 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 85 PS தான், டீசல் வண்டி. வண்டி 1,28,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குண்ணா. கிளீனாக இருக்கும். ஸோ டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. இது பிளாக் தானே? ஸோ பிளாக் இல்லைண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவாப்பழ கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலருங்கண்ணா. வெளியில பார்க்கறதோட இன்டீரியர் சூப்பரா இருக்கு. ஆமா, நான் ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா 18 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கா? ஆனா இல்லைங்கண்ணா, 50 இது கிடையாதுங்கண்ணா. 1,28 ஓடி இருக்குண்ணா. ஓகே ஓகே. ஸோ ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். டியூல் ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்து டச் ஸ்கிரீன் செட் போட்டுருக்காங்கண்ணா. ஓகே. ஸோ ரியர் ஏசியும் வந்துருங்க. இதில் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா 18லேருந்து 20 வரையும் சாலிடாக கிடைக்கும். வண்டி நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. எந்த ஒர்க்குமே இல்லை, எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க. எர்டிகாவுக்கு மாற்றா யோசிக்கிறேன்னா அதோட பெரிய கார், அதோட பெரிய வண்டிங்கண்ணா. ரூப் ஏசிலேருந்து எல்லாமே வந்துடும். நல்ல மைலேஜும் பக்காவாக இருக்குங்கண்ணா. ஓட்டுறதுக்கும் பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணலாங்கண்ணா. எவ்வளோ கேட்குறீங்க? இது 2017 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வெறும் 5,25,000 தான் நான் கோட் பண்றேன். இதுவும் ஃபிக்ஸட் இல்லைனா இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்குன்னா ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 30,000 பண்ணி கொடுத்துடலாம், தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். அடுத்த வண்டி பார்ப்போமா? ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ரெனால் டஸ்டர்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 59,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். ஸோ வண்டி பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இன்டீரியர் எக்ஸ்சேஞ்சரி எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. 4 டயரும் புது டயரு. ஸோ அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா.
ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே, டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். வண்டி பாருங்க. ஆமாங்கண்ணா, இது 85 PS-ங்கண்ணா. ஸோ சீட் கவர்லாம் பாருங்க, எந்த ஒரு டேமேஜ் இல்லை. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. நான் டஸ்டர் 20 வரையும் சாலிடாக இந்த வண்டி எதிர்பார்க்கலாம். நம்ம மைலேஜ்னா 20 எதிர்பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இது ஏன்னா 85 PS-னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் வண்டி. பிக்கப்புமே நல்லா இருக்குங்கண்ணா. டயர் பேண்ட் புதுசு 4 டயரும் புது டயருங்கண்ணா. வண்டி எடுத்த எந்த ஒரு மேஜர் ஒர்க் எதுவுமே பார்க்க வேணா, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு எவ்வளோ கேட்குறீங்க? ஆனால் இது 2014 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு, லோ மைலேஜ் ஒன்று, ஒரு எஸ்யூவி வண்டினா இது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 4,88,000 கோட் பண்றோம்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல அனுசரிச்சு எடுத்து கொடுக்கலாம். பண்ணிக்கலாம். இன்சியல் அமௌண்ட் கட். ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேண்ணே, நெக்ஸ்ட் வண்டி போயிடலாம். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Volkswagen Bentongனா 2017 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு, கம்ஃபர்ட் லைன் பெட்ரோல்ல. ஸோ வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். இதுவும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு. ஸோ இண்டியெக்ஸ் எல்லாமே பாருங்கண்ணா, அட்டகாசமா இருக்கும். எந்த ஒர்க் இருக்காதுங்கண்ணா. ஸோ வெல் மெயின்டென்ட் வெஹிக்கிள்னா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் பாருங்க, நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ வண்டி எடுத்த எந்த ஒர்க்கும் பார்க்கணும், பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். நல்ல பக்கா குவாலிட்டியான வண்டிங்கண்ணா. எடுத்து எந்த ஒரு சின்ன ஒர்க்கு கூட பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணி நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். அந்த மாதிரி வண்டி தான் நம்ம கொண்டு வருவோம். எல்லா வண்டியுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்கண்ணா. ஓகே, இது பெட்ரோல்? பெட்ரோலுங்கண்ணா. பெட்ரோல் என்னென்ன கிலோமீட்டர்? ஆனால் இது வந்து பெட்ரோல் வந்து உங்களுக்கு 16 மைலேஜ் வந்து கிளைம் பண்ணலாங்கண்ணா. வண்டி 15 to 16 15 to 16 கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள் தான். ஆமாண்ணா. அது போக வந்து வெண்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டாங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸான வண்டி. ஆனா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2017 செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5,25,000 கோட் பண்றோம்னா, இதுவும் ஃபிக்ஸட் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்டா நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, எவ்வளவு இருந்தா? ஆனா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க, நெக்ஸ்ட் வண்டி போயிருவோம் பாத்துக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு Chevrolet Sailனா, இது எல்டி வேரியன்ட்னா, டாப் மாடல், பெட்ரோல்னா. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி தெளிவாக இருக்கும்னா, பாடி லைன் சரி, இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 60 to 70% பட்டன் இருக்குண்ணா. பிரிஸ்டோன் டயர் போட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே, டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்துட்டு டச் ஸ்கிரீன் செட்டு போட்டுருக்காங்கண்ணா, ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் பாருங்க, நல்ல பிராண்டடாக போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கும். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சடான் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணலாம்னா. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் அது எல்லாமே. ஸோ ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துருங்கண்ணா வண்டியில். பாடி லைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க, அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்கலாங்க. சைடில் வந்து யாருக்குன்னு செட் ஆகும். ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சடான் வெஹிக்கிள் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சைடில் வந்து ட்ரை பண்ணலாங்கண்ணா. ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். பெட்ரோல் வெஹிக்கிள்ன்றதால மெயின்டெனன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2008 2009 எடுக்கிற மாடல் எடுக்கிற ஸ்விஃப்ட் எடுக்கிற காஸ்ட்டுக்கு இந்த நம்ம சைடில் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம்ண்ணா. அந்த ரேஞ்சு கிடைக்கும். இதுக்கு என்ன ப்ரைஸ் கேட்குறீங்கண்ணா? ஆனால் இந்த 2014 மாடல், செகண்ட் ஓனர் தான், 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கு, பெட்ரோல் வெஹிக்கிள். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 2,45,000 தான் கோட் பண்ணுறோம். இதுவும் ஃபிக்ஸட் இல்லை, இதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. உண்மைக்குமே இது ஒரு 2.5 பட்ஜெட்குள்ளார ஒரு செடான் வெஹிக்கிள் வேணுன்றவங்க தாராளமா இந்த வண்டி எடுக்கலாம். அதுவும் ஒரு பிரீமியமான ஷோரூம் தானே, கம்பெனி காலி பண்ணிட்டாருன்னு அதோட ஆமாங்கண்ணா. வண்டி வந்து பாத்தீங்கன்னா பில் குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. சைல பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருக்கு. 2,45,000 2,45 இந்த வண்டி கோட் பண்ணுனா ஃபிக்ஸட் இல்ல, இது வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. பட் இதுக்கு வந்து ஃபினான்ஸ்ங்கிறது, ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுக்கறனா, திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு 2 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஆல் நியூ ஃபேஸ்டா கொண்டு வந்திருக்குன்னா, இது 2013 மாடல், செகண்ட் ஓனர்னா, டீசல் வெஹிக்கிள். வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். 1,06,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா. ஸோ 4 டயருமே பாருங்க, ஈவன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கும். ஸோ டென்டோ, ஸ்கிராச்சஸோ, ரீப்ளேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கண்ணா. கிளீனா இருக்கு வண்டி. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வண்டி. ஆல் நியூ ஃபேஸ்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜும் பார்த்தீங்கன்னா 22 வரையும் கிளைம் பண்ணலாங்க. 22. இது டீசல் அப்படின்னா? டீசலுங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ அதுபோல் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்துடும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆமாங்கண்ணா. ஓகே, வண்டி கிளீனாக இருக்கும். டைட்டானியம்னா, வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க் எதுவுமே பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா. ஸோ நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் வண்டி பார்க்கறதுக்கு. உங்களுக்கு ஆல் நியூ ஃபேஸ்டா பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர்ங்கறனால அதோட லுக் வெளியில தெரியல. வண்டி பாடி லைனும் சரி, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அவுட்லைன் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கும். வண்டி எடுத்தால் ஜஸ்ட் ரன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் இந்த வண்டி. ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்க? ஆனால் இது 2013 மாடல், செகண்ட் ஓனர்னா 3,10,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைனா இதில் ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. பண்ணிக்கலாம். சூப்பர். ஃபைனான்ஸ்னா? ஆனால் இந்த வண்டிக்கும் நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே.
இதுல வர அந்த EcoSportல வர இன்ஜின் தானே? சேம் EcoSportல வரது தாங்கன்னா டேஷ்போர்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ல இருந்து 22 வரைக்கும் சாலிடா கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு பிராண்ட் பேஸே இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் நம்ம கிட்ட நிறைய வண்டி ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் இந்த வண்டி கேட்டுருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க தாராளமா வந்து பை பண்ணுங்க. எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் எடுத்தா நீங்க அப்படியே ரன் பண்ணிக்கலாம். சேல்டி குவாலிட்டி ஜம்முன்னு இருக்கும். எடுத்து ஜஸ்ட் நீங்க அப்படியே ஓட்டிக்கலாம். வேலை எதுவுமே பார்க்க வேண்டாங்கண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல இன்னொரு சைல் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 58,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். பெட்ரோல் வைக்கலாம், எல்எஸ் வேரியன்ட். ஸோ நம்ம கிட்ட 2 சைல் அவைலபிள். ஒன்று வந்து பார்த்தா சில்வர் கலர்ல ஒன்று இருக்கு, ஒயிட் கலர்ல ஒன்று இருக்குண்ணா. ஸோ பாடி லைன்லாம் கிளீனா இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 80% பட்டன் இருக்குங்கண்ணா. ஸோ இது மிடில் வேரியன்ட்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துரும்ண்ணா. கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. இதுவும் லோ பட்ஜெட் கேட்டகரியில வருது. என்ன கிடைக்கிறீங்க பாப்போம். நான் இது 17 மாடல்னா பிரைஸ் பாருங்க. பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும்ன்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 வண்டி நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல மிடில் 2 வண்டி இருக்கா? இன்னொரு வண்டி. ஆமாண்ணா, சைடுல 2 வண்டி இருக்கு. ஒரு ஆல் நியூ ஃபியஸ்டா இருக்குண்ணா. மொத்தம் 3 வண்டி இருக்கு. 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி தாங்கண்ணா. ஓகேண்ணா, எவ்வளோண்ணா கேட்குறீங்க? ஆனால் இது 2017 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 2,99,000 மட்டும் தான் கோட் பண்றோம். இதுவும் ஃபிக்ஸட் இல்லை. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, 17 மாடலுங்கண்ணா. செகண்ட் ஓனர்ல இருக்கு. சாரி, சிங்கிள் ஓனர்னா. இது சிங்கிள் ஓனர்ல இருக்குங்கண்ணா. வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் 2 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இப்போ இதுக்கு ஒரு 90,000 ரூபா இருந்தா பேலன்ஸ் வந்து லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பர். அடுத்த வண்டி போறோமா? பார்த்துடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ரெனால்ட் குவிட்டுங்கண்ணா. இது 2016 மாடல்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,16,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குண்ணா. வண்டி கிளீனா இருக்கும், நீட் அண்ட் கிளீனா இருக்குண்ணா. டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ குவிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வண்டி வேணுன்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஒரு 800 cc ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே இது. ஏர் பேக் வந்துரும்னா, டச்ஸ்கிரீன் செட், ரிவர்ஸ் கேமராவோட வந்துருங்க. சீட் கவர்லாம் பாருங்க, நல்லா பிராண்டடா போட்டிருப்பாங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க் எதுவுமே கிடையாதுண்ணா. இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கிறது மட்டும் தான் மைனஸ். ஸோ பட்ஜெட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த வண்டி நம்ம கொடுக்க போகிறோம். குவாலிட்டி நீட்டாக இருக்குண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க. ஓகேண்ணா. இதுக்கு தேர்ட் ஓனர்னாலும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் தானே? ஃபைனான்ஸ் கிடைக்கும் தானே? ஆனால் இந்த வண்டிக்கு தாராளமாக லோன் பண்ணிக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. தேர்ட் ஓனருக்குனாலும் ப்ரைஸ் எவ்வளோ குறைச்சி? ஆனால் 2016 மாடல்னா தேர்ட் ஓனர்ல இருக்கு. ஓனர்ஷிப் மட்டும் தான் மைனஸ்னா. மற்றபடி வண்டி பாடிலையும் சரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். 4 டயரும் பாருங்கண்ணா, புது டயர் தான் இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், கிளீனாக இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 2,45,000 கோட் பண்றோம்னா, ஃபிக்ஸட் கிடையாதுன்னா. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. இதுக்கு எவ்வளவு முன்பணம் இருந்தா போதும்? ஆனா இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஹோண்டா பிரியானா விஎக்ஸ் ஃபுல் ஆப்ஷன் வண்டி 2015 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு சின்ன வண்டியில ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமா நம்ம பிரியா ட்ரை பண்ணலாங்கண்ணா. வண்டி பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ டபுள் ஏர் பேக் வந்துருக்கு. ஆமாண்ணா, இது டாப் மாடல் வண்டினா விஎக்ஸ் வேரியன்ட்டுங்கண்ணா. டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் பாருங்க, நல்ல பிராண்டடாக போட்டிருப்பாங்க. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குண்ணா ஆவரேஜ். பாடி லைன் மற்றபடி க்ளீனாக இருக்கும். எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்ண்ணா. பெட்ரோல் இல்லை? ஆமாம், பெட்ரோலுக்குண்ணா. ஹோண்டானால பெட்ரோலுக்கு ஃபேவரட் தான். ஆமாண்ணா, நீங்கள் வண்டி எவ்வளோ ஓடினாலும் ஓடின மாதிரியே தெரியாதுண்ணா. இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். நல்ல தரமாக இருக்கு வண்டி. வண்டி எடுத்தால் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2015 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 3,35,000 கோட் பண்றோம்னா, ஃபிக்ஸட் கிடையாதுன்னா. நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஃபைனான்ஸ்னா ஆனா இந்த வண்டிக்கு ஒரு 30,000 to 40,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு மினி எஸ்யூவினே சொல்லலாங்கண்ணா. கேவி 100னா இது 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ K4 வேரியன்ட்னா ஒரு மிட் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு எஸ்யூவி வேணும்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த வண்டியை. ஸோ ஒரு 6 சீட்டர் வெஹிக்கிள்லாம் இது. ஆமாம், ஃப்ரண்ட்ல நல்ல ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. பேக்கில் ஒரு 3 பேர்னா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். பைனியர் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா. சீட் கவர்லாம் பாருங்கண்ணா, நல்ல பிராண்டடாக இருக்கும். ஸோ மேட்டு, கட் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. இது பெட்ரோல் எவ்வளோ கொடுக்கும்? ஆனால் மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 16 to 17 வரைக்கும் கிடைக்குங்கண்ணா. பெட்ரோல்னால மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள் தான். ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு லோக்கல் வண்டினா, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஒரு ஃபுல் ஆப்ஷனாக போட்டிருப்பாங்க. ரிவர்ஸ் கேமராவோட இருக்குங்கண்ணா வண்டி. டயர் 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% பட்டன் இருக்கும். இது ஸ்டிக்கரானே நாவோட ஏதோ ஒன்று பார்த்தேன். ஸோ ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. 2 செல்லும் இருக்கு. ஓகேண்ணே, இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்க? நான் 2017 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிள்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 3,45,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை. இதில் வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா.
ஃபைனான்ஸ்னா ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே சூப்பர். அடுத்த வண்டி ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு சியாஸ் பார்க்க போறோம்னா 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா வெறும் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குண்ணா. ஸோ ஜெட்டக்ஸை ஆப்ஷனல் வேரியன்ட் தான், ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் பெட்ரோலில். பெட்ரோல் வண்டி. ஆமாங்கண்ணா, ஒரு லக்ஸுரி சடான் வெஹிக்கிள்னே சொல்லலாங்கண்ணா. ஸோ ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னா கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் பாருங்கண்ணா, நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க. ஸோ சியாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லெக் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குங்கண்ணா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கில் உங்களுக்கு ரேர் ஏசியும் வந்துடும். நல்ல ஒரு ஸ்பேசியஸாக காலுக்கு எடுக்காமல் ஒரு லாங் ட்ராவலுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. ஓகேண்ணே, இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் கேட்க? வண்டி வந்து அல்டிமேட்டாக இருக்குண்ணா, ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குது. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக டாப் மாடல் வண்டி தாங்கண்ணா, எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் இந்த வண்டியிலையும். எவ்வளோண்ணே கேட்குறீங்க? நான் இது 2015 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, வெறும் 60,000 தான் ஓடி இருக்குன்னா, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குன்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 4,89,000 கோட் பண்ணுறோன்னா, ஃபிக்ஸட் கிடையாதுன்னா. இதுல இருந்து நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. ஆனால் இதுக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே சூப்பர்ண்ணே, வண்டி நல்ல வண்டி. பெட்ரோல்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள்லாம், ஒரு லக்ஸுரி சடான் வெஹிக்கிள்னே சொல்லலாங்கண்ணா இந்த வண்டி. அடுத்த வண்டினா ஆனால் ஃபியட் பூண்டோங்கண்ணா 2011 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு, 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. டீசல் வண்டிங்கண்ணா. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்ல மைலேஜ் கொடுக்கணும். பூண்டை பற்றி சொல்ல வேண்டாங்கன்னா 20 to 24 வரைக்கும் மைலேஜ் நம்ம கிளைம் பண்ணலாம் இந்த வண்டிக்கு. ஸோ பாடி லைன் இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணால் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நல்லா இருக்கும். லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ மிட் வேரியன்ட் வண்டினா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும்ண்ணா. இப்போ சோனி செட்டி எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்லாம் பாருங்கன்னா ஃபேப்ரிக்ல இருக்கு. இதான் ஒரிஜினல் சீட்டில்? ஆமாண்ணா, இது ஒரிஜினல் சீட் ஃபேப்ரிக்லேயே இருக்குங்கண்ணா. ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா, பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குண்ணா. ஃபீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம்னா, பில்ட் குவாலிட்டி அவ்வளோ நீட்டாக இருக்கும். அந்த வண்டி தானே வச்சிருக்கேன். ஆமாம், லாஸ்ட்டாக நீங்கள் வீடியோ எடுக்கும்போது கூட சேம் வண்டியில் தான் வந்திருந்தீங்க. ஆமாம். ஸோ இது 2011 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது, டீசல் வெஹிக்கிள்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 1,98,000 கோட் பண்ணுறோன்னா, ஃபிக்ஸட் கிடையாதுன்னா. நேரில் வாங்க, இதுல வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஏன்னா இதெல்லாம் நம்பி முதல் போடலாமே. தாராளமாக நான் நல்ல மைலேஜ் கொடுக்கும், நல்ல பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்கண்ணா. நம்ம 11 மாடல்லாம் எடுத்து ரோட்ல போனா புது காரோட டாமினேட் பண்ணி போயிட்டு இருக்கு. நல்ல பிக்கப்லாம் அல்டிமேட்டா இருக்குங்கண்ணா. உங்களுக்கு இது கோட்ராஜெட் என்ஜின் வந்துருங்கண்ணா, 90 HP கோட்ராஜெட் என்ஜின் வந்துடும். பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருக்கும், மைலேஜுமே பக்காவாக இருக்கும். என்னன்னா அந்த சின்ன சின்ன அப்படியே வண்டி அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராதுங்கண்ணா. வண்டி கிளீனாக ஓடிட்டு தான் இருக்கும். சரி, பார்த்தலாம். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிசான் டெரானோங்கண்ணா. இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா, எக்ஸல் வேரியன்ட்னா, 85 PS டாப் மாடல் வண்டிங்கண்ணா. ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா, 20 to 22 வரையுமே சாலிடாக மைலேஜ் கிடைக்கும். ஸோ டயர் பாயிண்ட்லாம் பாருங்கன்னா ஒரு 60 to 70% இருக்கும். ஒரு டாப் வேரியன்ட்ன்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டஸ்கின் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் பாருங்க நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்மகிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 SUV வெஹிக்கிள் இருக்கு. ஸோ எல்லாமே நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி தானே. பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குங்கண்ணா. அதுவும் எங்க மாவட்டம்ண்ணே. ஆமாங்கண்ணா, நான் அதனால ஃபர்ஸ்ட்ல சொல்லலை. சரி, எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு சொல்லலாம். வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குண்ணா. எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வண்டி நீங்கள் ஜஸ்ட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணி ரன் பண்ணி போயிட்டே இருக்கலாங்கண்ணா. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, கிளீனாக இருக்குண்ணா. எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கு எதுவுமே பார்க்க வேண்டாங்கண்ணா. ஓகே, எவ்வளோண்ணே கேட்குறீங்க? நான் இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா, வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 5,20,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் கிடையாதுன்னா. நேரில் வாங்க, இதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் கார் பார்த்துலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஒரு SUV வண்டி தானே பார்க்க போகிறோம். ஈகோ ஸ்போர்ட்டுங்கண்ணா. 2014 15 ரிஜிஸ்ட்ரேஷன் தான், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா. ஸோ பாடியில் எல்லாம் பண்ணால் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். 4 டயரும் புது டயருங்கண்ணா. 99% இருக்குங்கண்ணா. ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குங்க. ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டினா ஈகோ ஸ்போர்ட்டில் டீசலில். ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா ஈகோ ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 to 22 வரையுமே தாராளமாக மைலேஜ் எதிர்பார்க்கலாம். நம்ம ஈகோ ஸ்போர்ட் வேற ரகம் வண்டி, குவாலிட்டி கேரண்டியாக இருக்குங்கண்ணா. ஸோ ஸ்டெப்னி டயருமே பாருங்கன்னா புது டயர் தான். ஓகேண்ணே, இதுக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? ஆனால் இது 2014 15 ரிஜிஸ்ட்ரேஷன் தான், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 3,99,000 கோட் பண்ணுறோம்.
ஃபிக்ஸட் இல்லை, இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணே. ஆனால் ஒரு தரமான ஒரு ஹோண்டா சிட்டி தானே கொண்டு வந்திருக்கிறோம். இது 2021 மாடல்னா சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள்னா வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும். ஸோ நியூஸ் ஆமாங்கண்ணா, நியூஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ டயர் பைட் எல்லாமே வரேன் 4 டயருமே ஈவன் புது டயருங்கண்ணா. ஒரு 90% பட்டன் இருக்கும். வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுண்ணா. ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருண்ணா. ஸோ கீழே சென்ட்ரி வந்துருண்ணா, புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஸோ 6 ஏர் பேக் வந்துடும் வண்டியில். 6 ஏர் பேக் வந்துடும்ண்ணா. நியூ ஜென் இது. அதே மாதிரி 6 கியர். ஆமாண்ணா, 6 கியர்ண்ணா, மேனுவல் டிரான்ஸ்மிஷன்னா. இதுல வந்து அப்படின்னு பார்த்தா சன்ரூஃப் மட்டும் இதுல வராது. சன்ரூஃப் மட்டும் தானே கிடையாது, மற்ற எல்லா ஆப்ஷனும் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து A to Z எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே வந்துருங்கண்ணா. ரேர் ஏசிலேருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. டயருமே ஆல்மோஸ்ட் எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா 95% பட்டன் இருக்கும். ஸோ அலாயிஸோட வந்துருங்கண்ணா. வண்டி க்ளீனாக இருக்கும். ஸோ வி வேரியன்ட்டு தானே. ஒரே ஒரு குறைனா நீங்கள் சொன்ன மாதிரி சன்ரூஃப் மட்டும் தானே கிடையாது. ஆமாம். வண்டி லோ மைலேஜ் ஓடின வண்டி, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கண்ணா. ஒரு லக்ஸுரி செடான் வெஹிக்கிள்னே சொல்லாங்க. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். 2021 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கன்னா 10 லட்சம் வரையும் மார்க்கெட் போயிட்டுருக்கு. நம்ம ஜெயம் கார்ஸில் ஆஃபர் ப்ரைஸாக வெறும் 8,90,000 கோட் பண்ணுறேன். இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்னா. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது, க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் க்ளீனாக இருக்குன்னா 0 டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, 0 டவுன் ஃபுல் லோனே பண்ணிக்கலாங்கண்ணா. பெட்ரோல் வெஹிக்கிள். ஒரு கப்பல் மாதிரி ஒரு வண்டி தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 2012 மாடல் சிங்கிள் ஓனர்னா நிசான் டியானாங்கண்ணா. ஸோ டாப் வேரியன்ட் வண்டினா இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 சிலிண்டர் என்ஜின் வந்துருங்கண்ணா. 6 சிலிண்டர். ஆமாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 37,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ டாப் இன் வேரியன்ட்னா இந்த வண்டியோட ஃபீச்சர் சொல்லணும்னா நிறைய நேரம் ஆயிடுங்கண்ணா. ஆமாம், இது இந்த மெர்சிடிஸ் கிளாசிக்ல போகிற அதே ஆப்ஷன்ஸ்ல வருது. கண்டிப்பாங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும்னா, 8 ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்கண்ணா. ஸோ டச் ஸ்கிரீன் செட்டு போட்டுருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. இது ஒரு ஆட்டோமேட்டிக்னா. டேஷ்போர்ட் பக்காவா இருக்குண்ணே. அது இல்லாமல் உங்களுக்கு 100 ஆனால் லோ மைலேஜ் ஓடின வண்டிங்கண்ணா இது. ஆனால் இதில் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். உங்களுக்கு எலக்ட்ரிக் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், மோட்டரைஸ்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், வென்டிலேட் சீட்டுங்க. ஓகே. ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்கண்ணா. எல்லாமே சன்ரூஃப் வேறு இருந்துருது இல்லை. பனாரமிக் சன்ரூஃபோட வந்துருங்கண்ணா வண்டி. சன்ரூஃப் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 80% பட்டன் டயர் இருக்கும். ஸோ இதில் ஸ்பெஷலே இதுதாங்கண்ணா. ஸோ 250 XV டாப் மாடல் V6 என்ஜின் தான். 6 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருவாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்கண்ணா. ஒரு பென்ஸில் போகிற என்ன இதோ அதே தாங்கண்ணா. ஸோ இந்த வண்டி வந்து வரும்போது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 32 லட்ச ரூபா இந்த வண்டியோட ப்ரைஸ்னா வரும்போது. ஸோ இன்வைஸ் வந்து 32 லட்ச ரூபாண்ணா இது. ஓகே. ஸோ கப்பல் மாதிரி இருக்குண்ணா வண்டி ஓட்டுறதுக்கு. புல்லிங் பவர்லாம் வேற லெவல்ண்ணா. நம்ம கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 வரையும் அசால்ட்டாக போகும் வண்டி. இது வெளியில் தெரியாது, தெரியவே தெரியாது. ஒரு 150 போகிறதுலாம் நம்ம ஏதோ ஒரு 80ல் போகிற மாதிரி தான் இருக்கும் வண்டி. நல்ல குவாலிட்டியான வண்டிங்கண்ணா. எவ்வளோ கேட்குறீங்க? இது 2012 மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் 37,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 4,80,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் கிடையாதுன்னா இதுல இருந்து நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இதுக்கு லோன் பண்ண முடியும். ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50% லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. ஒர்க் எதுவுமே கிடையாது, க்ளீனாக இருக்கும், லோ மைலேஜ் ஒன்று வண்டி. ஃபஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாங்க. அடுத்து நானே ஒரு பிளாக் மாம்பா மாதிரி இருக்கு. ஆமாங்கண்ணா, அதோட தம்பி நான் ஒரு. ஆனால் இது 2012 மாடல் நிசான் சன்னிங்னா. ஸோ செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா பெட்ரோல் வெஹிக்கிள்னா. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பாடியிலும் பாருங்க டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸல் வேரியன்ட் தான், ஒரு மிட் வேரியன்ட் தான். ஏர் பேக் வந்துடும்னா, ABS வந்துடும். டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் பாருங்க நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க. இந்த வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், க்ளீனாக இருக்கும். பாடி லைனும் சரி, இன்ஜின், AC, சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு. ஆமாங்கண்ணா, இதுவும் பெட்ரோல் தாங்கண்ணா. ஓகே. ஸோ நல்ல ஸ்பேசஸ் நல்லா இருக்குண்ணா. பேக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 வரையுமே மைலேஜும் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு. ஆனால் எவ்வளோ கேட்குறீங்க? ஆனால் இது 2012 மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள்லாம். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 2,75,000 தான் நான் கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் கிடையாதுன்னா நேரில் வாங்க. இதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டியில் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுண்ணா, க்ளீனாக இருக்குது. வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு லோனுக்கு ஆப்ஷன். ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செடான் டீசல் வெஹிக்கிள் வேணும்னா நம்ம இந்த வெரிட்டோ ட்ரை பண்ணலாம்னா. 2011 மாடல் செகண்ட் ஓனர்னா வெரிட்டோ டீசல் வண்டிங்கண்ணா. ஸோ கோயம்புத்தூர் ஸ்டேஷனோட இருக்கும். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குண்ணா, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே 60 to 70% பட்டன் இருக்கு. ஸோ பாடி லைனும் தெளிவாக இருக்குண்ணா. அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. மைலேஜ் ரேஞ்ச் எதிர்பார்க்குறதும் இந்த காரணம் தாராளமாக எடுக்கலாங்கண்ணா. 24 வரையும் மைலேஜ் தாராளமாக கொண்டு வரலாம்ண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், AC வந்துடும்ண்ணா.
ஏர் பேக் வந்துடும். சீட் கவர்லாம் பாருங்கண்ணா, நல்ல பிராண்டடாக இருக்குது, எந்த ஒரு டேமேஜ் எதுவும் கிடையாதுங்கண்ணா. எடுத்துக்கொண்ட செலவு இல்லை, எந்த வேலையும் இல்லைங்கண்ணா. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டீசல் வண்டி வேணுன்றவங்க வெரிட்டோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆமாம், தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஃபாலோவர்ஸ் தான். சரி சரிங்க, நல்ல வண்டி கிடத்தா எடுத்துருவேன். நல்ல க்ளீனாக இருக்குண்ணா. இந்த வண்டியும் நல்லா இருக்குங்கண்ணா. மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வரையுமே சாலிடாக கிடைக்கும். எந்த மேஜர் ஒர்க்கும் கிடையாது. அது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குங்கண்ணா. ஓகேண்ணே. சரி, இந்த வண்டிக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ ஃபைனான்ஸ் கிடைக்கும்? ஆனால் இது 2011 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டினா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 2,39,000 கோட் பண்ணுறோன்னா, டீசல் வெஹிக்கிள்னா வண்டி தெளிவாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாதுன்னா, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 1.25 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து சொல்லுங்கண்ணே. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு செல்லரியானா ஜெட்டக்ஸே ஆப்ஷனல் வேரியன்ட்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1,28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, அந்த 1,28,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாடியில் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டாப் மாடல் வண்டிங்கண்ணா. ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஜெட்டக்ஸே ஆப்ஷனல்ங்கண்ணா. ஸோ ஜெட்டக்ஸையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர் பேக் மட்டும் தான் வரும்ண்ணா. அலாய்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வந்துடும் இதில். ஓகே. ஸோ வண்டி க்ளீனாக இருக்கும், டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கண்ணா. ஃபஸ்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். இதுக்கும் எந்த ஒரு ஒர்க் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். ஓகே. இதுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்கும், அமௌண்ட் எவ்வளோ கேட்குறீங்க? ஆனால் இது 2014 மாடல் சிங்கிள் ஓனர்னா ஜெட்டக்ஸே ஆப்ஷனல் வேரியன்ட்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,45,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை. இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வண்டி போயிடும். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு Volkswagen போலோங்கண்ணா ஹைலைன் வேரியன்ட்னா பெட்ரோலில் 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா 97,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். ஸோ பாடியிலலாம் பாருங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டயர் பாயிண்ட்டும் பாருங்கன்னா ஒரு 70 to 80% பட்டன் இருக்குண்ணா. ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள்னா. ஸோ பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் பாருங்கண்ணா, நல்லா பிராண்டடாக போட்டுருக்குறாங்க. பெட்ரோல் பவராக இருக்குல்ல, நல்லா இன்ஜின். ஓலோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புல்லிங் பவர்லாம் ஜம்முன்னு இருக்குங்கண்ணா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ பில் குவாலிட்டியும் ஜம்முன்னு இருக்குண்ணா போலோ பொறுத்த வரைக்கும். வண்டி எந்த ஒரு மேஜர் ஒர்க்கு எதுவுமே கிடையாதுண்ணா. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குங்கண்ணா வண்டி. ஓகே. ஆமாம், 7,744. அண்ணா சொல்லுங்கண்ணா, இதுக்கு எவ்வளோன்னு கேட்குறீங்க? அண்ணா இது 2010 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டிக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், தெளிவாக இருக்கும், எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 2,75,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை. இதில் வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள்னே சொல்லலாங்கண்ணா. டீசல் வண்டினா 2012 மாடல் செகண்ட் ஓனர் டீசல்னா ஸ்விஃப்ட்னா. ஸோ வண்டி 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குண்ணா, ஒரு சில்வர் கலரில். ஸோ பாடியிலலாம் ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லைவாக பாருங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், பைனியர் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்லாம் பண்ணால் நல்ல பிராண்டடாக போட்டுருக்காங்கண்ணா. ஸோ மைலேஜ் சொல்லவே வேண்டாம்ண்ணா. ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 20-22 வரைக்கும் சாலிடாக கிளைம் பண்ணலாம்ண்ணா. வண்டி எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுண்ணா. என்ன மாடல்னு சொன்னீங்க? 2012ங்கண்ணா. 12 நியூ சேவ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. எவ்வளோ கேட்குறீங்க? இது 2012 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குன்னா டீசல் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் 3,49,000 கோட் பண்ணுறோம். ஃபிக்ஸட் இல்லைனா இது வந்து நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஃபைனான்ஸ் கிடைக்குமாண்ணா? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு 2.5 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, சூப்பர். நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு செவலட் ஸ்பார்க்குங்கண்ணா 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் வெஹிக்கிள்னா வெறும் 28,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். 28,000? ஆமாண்ணா. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காண்ணா. பக்கா குவாலிட்டியாக இருக்குண்ணா. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே இது. ஸோ ஒரு சின்ன வண்டியில் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுக்குற வண்டிங்கண்ணா. 1000 cc வந்துடும். ஸோ பாடியிலலாம் பாருங்கள், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள் க்ளீனாக இருக்கும். ஸோ டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருங்கண்ணா. ரிவர்ஸ் சென்சார்ஸ்லாம் வந்துருது. ஆமாண்ணா. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு சின்ன வண்டி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்பார்க் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு மைலேஜும் பார்த்தீங்கன்னா 18 to 20 வரைக்கும் மைலேஜும் கிளைம் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணே. இதுக்கு எவ்வளோ? இது 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா வெறும் 2,25,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் கிடையாதுன்னா நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. ஒரு 2-3 காருடைய கலெக்ஷன்ஸை விட்டுட்டேங்க. ரெனால் குவிட் சில்வர் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். நான் பொதுவாக இந்த மாதிரியான கலர் எவ்வளோ பெரிய லக்ஸரி காராக இருந்தாலும் இந்த கலரை விரும்புவேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா T42 ரிஜிஸ்ட்ரேஷன், 2019, 2 ஓனருங்க, 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. 3,40,000 கோட் பண்ணுறாங்க.
சூப்பராக இருக்குங்க வண்டியுடைய இன்டீரியர். ஃப்ரண்டில் புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க. இன்டீரியர் பார்த்தீங்களா? ஸோ பெட்ரோல் ரெனால் குவிட்டு தேடுறவங்களுக்கு எனக்கு ஏன்னா அந்த வீடியோ அண்ணன் வீடியோ முடிச்சிட்டாரு. நாங்கள் மறந்துட்டு இந்த கார்லாம் எடுத்ததை. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்ச கலர், 2 கலருமே, கிரே கலரும் சரி சில்வர் கலரும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெனால் குவிட்டில். ஸோ என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருந்தாங்க? 3,40,000 2019 ரெனால் குவிட்டு கம்பெனி சர்வீஸ் வெஹிக்கிள் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் இயான் என்னுடைய ஃபேவரெட். சின்ன கார்லேயே வந்து ஒரு சொகுசாக பயணிக்கக்கூடிய கார்னால் இந்த கார் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய வந்து லக்ஸரி காரில் இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஆக்சிலேஷன்லாம் இருக்காது. கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். 2012 மாடல், 2 ஓனருங்க, 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸு எஃப்சி லைவில் தான் இருக்குது, இன்சூரன்ஸ் இல்லை. 2,20,25,000 கொடுத்துருந்தாங்க. 2012 2 ஓனர், 2,20,000. அதெல்லாம் நெகோசியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க பேப்பரில் போட்டிருக்க ரேட்டு இப்படி தான் போட்டிருப்பாங்க. வந்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. 98 83 வண்டி நம்பருமே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு. ரேட்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிசானில் வந்து கோங்க, இது நிசான் டட்சனில் கோ. இந்த கோ நல்லா இருந்துச்சுன்னா வந்து நேரடியாக வந்து செக் பண்ணி பாருங்கள். கோ 2,00,000 கேட்குறாங்க. டிஎன் 73 ரிஜிஸ்ட்ரேஷன், நல்லா இருக்குங்க வண்டி. 2013 ஒரே ஓனர், 2,00,000 கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 வண்டியுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க மறந்துட்டோம். ஸோ அதனால் நான் தனியாக வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோஸோட அட்டாச் ஆகிடுவாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. எங்களுக்காக உள்ள நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க. சரிங்கண்ணே, எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இருந்தால் ஆனால் நம்ம ஊத்தங்கரை பிரான்ச்சில் எப்படி நம்ம லாஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ்னா ஒரு 4 வண்டி டெலிவரியே கொடுத்துட்டோம் நம்ம போட்டதில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது போக வந்து நிறைய புக்கிங் போயிட்டு இருக்குங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறோம். 2010 மாடலேருந்து ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தா ஒரு லேட்டஸ்ட் 2021 வரையுமே கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. குவாலிட்டியான வெஹிக்கிள் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டியான வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக நம்ம திருப்பூர் ஆஃபீஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கண்ணா. ஸோ ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம், லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம்னா நேரில் வாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம அந்த ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு டைம் நம்ம ஜெயம் கார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ஓகே. திருப்பூர் ஜெயம் கார்ஸுடைய கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓனர் என்ன தெளிவாக சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ நம்பிக்கையோடு வாங்க, நல்லபடியாக வியாபாரத்தை பண்ணலாம். எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் நம்ம பேரை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு விக்கையில் சப்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன குறைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம எல்லார்ட்டையும் அப்படி தான் பழகுறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவில் இன்னும் மேலும் மேலும் நல்ல கார்களை தேடி நம்மளுடைய பயணம் தொடரட்டும். அதுக்கு ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க. எங்களுடைய சின்ன இதயத்துக்கு இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.